சுடுகிற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 6ஓட பார்ட் 1 வந்து பார்க்கலாங்களா? நானும் சரி ஒரிஜினல் வீடியோ அதில் எடிட் பண்ணி போடணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகி ஆல்ரெடி 2 தடவை அருவாள் எடுத்து போட்டிருக்காங்க. யூடியூப் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டுனா மொத்தமாக சேனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் நான் வந்து இப்படி பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து வேற ஒரு வீடியோஸ் போட்டு மேட்சப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் நிறைய மன்னிச்சு கைண்ட்லி சப்போர்ட் மீ. சரி, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜீரா வீட்டில் வந்து நம்ம பீம் வந்து சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு ரேஞ்சில் தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஃபோன் கால் வந்திருக்கும். 2 பேருமே கான்கிட்டேருந்து அட்டனே பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள இன்டர்மெசி வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கிஸ்ஸிங் அப்படிங்கிற ரேஞ்சில் 2 பேத்துக்கும் போகுது. சடனாக ஜீரா வந்துட்டு அவங்க கிட்ட பீம் கிட்டேருந்து விலகுறான். பீம் வந்துட்டு நீ ஆல்ரைட்டாக தானே இருக்க அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். ஜீரா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு பீம் பார்த்து சொல்கிறான், ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பீம் வந்துட்டு ஆமாம்ல, புரியுது. ஒரு வேளை 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரியும் இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி 2 பேரும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் போல் இருக்கு. சரி, நான் வேணா வீட்டுக்கு கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடு சரிதானே அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஜீரோவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே அவன் ஃபேஸை காமிக்கிறாங்க. ஜீரா வந்து கிளம்புறக்காக ஷர்ட் எடுத்து மாட்டிகிட்ருக்காரு. பீம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு நான் சாரி அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் இப்போ பீமோட ப்ளேஸில் காமிக்கிறாங்க. என்னாவது விடிஞ்சிருது, அதாவது நைட் நடந்த இதெல்லாம் இப்போ விடிஞ்சிருது. அவன் ப்ளேஸில் வந்து அவன் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான் ஹாலில். அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு பீம் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாசல் வரைக்கும் போய் அமுச்சு விடுறான். சரி சியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஃப்ரெண்டு வந்து வெளியே வரேன். என்ன எதுக்குடா அந்த பிள்ளை இன்றைக்கி வீட்டுக்கு வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டே வந்துட்டு அப்படியே பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பில், டேய் சொல்லாதடா, நடக்க வேண்டிய காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை நீ கரெக்டாக முடிக்கலைங்கிற மாதிரி சொல்லிடாத அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு என்ன இப்போ நான் என்ன வேலையை முடிக்கலைன்னு நீ நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அப்போ நீ லூசர் தானே மச்சான், சரி ஒத்துக்கடா நீ லூசர்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு அடைச்சி என் கம்னாட்டி சொல்கிறத கேளு, என்ன நினச்சிட்ருக்க, போய் உன் வேலையை பாரு போ அப்படிங்கும்போது போய் உன்னோட வேலை என்ன தூங்குறதுன்னு போ அப்படிங்கும்போது ரொம்ப குத்தி காட்டுற நீ என்ன அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு சரி சரி நான் சீரியஸாக இருக்கேன் அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சொல்கிறா, நான் கூட யோசிச்சுட்டே இருக்கேன்டா, அவனை பற்றியே தான் நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். அவன் சோஷியல் மீடியா டெய்லியும் பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசித்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து இப்போ இந்த 2000s இருக்கக்கூடிய மியூசிக் தான் பிடிக்குன்னா அதையும் நான் கேட்டுட்ருக்கேன். அவனுக்கு ஆர்ட் இதில் போனால் ரொம்ப பிடிக்குன்னா அதை பற்றி தான் தேடி நான் படிச்சுட்ருக்கேன். ஏன் நான் ரீசெண்டாக அவனோட போஸ்ட்டை பார்த்தேன். மிரோ அந்த இது மாதிரி இருக்கிறத அவன் போஸ்ட் பண்ணியிருந்தான். நான் என்ன பண்ணேன், உடனே மிரோ டேட்டோ போட்டுக்கிட்டு அவனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பீம் வந்து ரொம்ப சோகம் கலந்து பேசுகிறான். ஃப்ரெண்டு இருந்துட்டு நீ ரொம்ப ட்ரை பண்ணுற போல் இருக்கே மச்சான், ஆனால் அது நேச்சராக இருக்கிற போல் இல்லை போல் இருக்குது அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு என்ன நேச்சராக இல்லைன்னு சொல்கிற, நான் வந்து ரொம்பவே வந்து அவன் மேலே வந்து அப்சஸாக இருக்கேன். நான் அவன் கூட இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கேன். மச்சான் நீ ஆகட்டும் நானாகட்டும் 2 பேருமே வந்து எதுவுமே லாஜிக்கலாக தான் பார்ப்போம் இல்லையா? நம்ம ஏன்னா நம்மளோட ஜாப் வந்து டெக்னிக்கலாக இருக்குது. எதாக இருந்தாலும் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு லாஜிக்காக மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அவன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கான். அவனோட வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எமோஷ்னல் கலந்தே இருக்கும். அவன் லைஃப்பும் சரி லீட் பண்ணுறதும் சரி எமோஷன் பற்றி தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவன் என்னை வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவான். எனக்காக அந்த எமோஷ்னலுக்காக என்னோடய எமோஷ்னலாக வச்சு அவன் ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீ வேணால் யோசிச்சு பாரு, இமேஜின் பண்ணி பாரு. ஒருத்தர் நம்ம கூட இருந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கையை லீட் பண்ணி போகும்போது அதே வழியில் நம்மளையும் யோசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஃபீல் தனி தானே. நீ கூட சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு ஏதோ க்ரானிக் சிண்ட்ரம் ஸ்டாக்ரோ சிண்ட்ரம் சொல்லிட்டு. ஆக்சுவலி க்ரானிக் சிண்ட்ரம் என்னென்னு கேட்டிங்கன்னா
ஆல்ரெடி அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க அந்த பர்சன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. அதே சமயம் புதுசாக வரக்கூடியவங்களும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்களுக்காக விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களால கண்டிப்பாக முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்காக அவங்களோட ஈவன் ஓன் ஹாப்பினஸை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு சிம்டம் பேர் தான் வந்து க்ரானிக் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ அந்த க்ரானிக் சிண்ட்ரோம் கூட நீ சொல்லிட்டு இருந்தீல்ல, ஆனால் அவங்க கூட நான் இருக்கும்போது அந்த மாதிரி நான் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு என்னமோ அது குணமாயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவனால தான் அது நல்லா ஆகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பீம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஈவன் பீம் சொல்லும்போது கூட ஏன் இந்த வேலை வந்து அங்கிள்னால இங்கே முடிஞ்சிருதில்ல, அதாவது ஒரு இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இன்னொரு இடத்துல நான் ஹீல் பண்ணிகிட்ருக்கான்ல அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு சரிடா மச்சா, எனக்கு புரியுது எல்லாமே, நானும் சீரியஸாக வந்து எல்லாமே நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். சரி, கான் வந்து எப்படி பழைய படிக்கு ஆயிட்டாரா? நீ சொல்லு. பழைய படிக்கு மாறிட்டாச்சும் இருக்காரா? அட்லீஸ்ட் பழைய படிக்கு இருந்து யோசிக்காம கொஞ்சம் புதுசா மாற பார்க்குறாரா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் முன்னாடி கார்ன் வந்து நின்னுட்டுருக்க மாரி காமிக்கிறாங்க கார்ல. உடனே கார்ன் வந்து பீம்க்கு கால் பண்றாரு. பீம் வந்துட்டு ஹலோ அப்படிங்கும்போது கார்ன் வந்துட்டு, ஆமா நேத்து நான் கால் பண்ணியிருந்தேன்ல, ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல? அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் கேட்குறாரு. பீம் வந்துட்டு, நான் கொஞ்சம் ஃபேமிலி விஷயமா பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பீம் சொல்றான். கார்ன் வந்துட்டு, எது நைட்டு 10 மணிக்கா? அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, சரி உண்மைய சொல்றேன். நான் ஒரு பொண்ணோட ஹூக்கப் பண்ணிகிட்ருந்தேன் அப்படிங்கும்போது கார்ன் வந்துட்டு, அப்படியா? யார் அந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீம் இருந்துட்டு, என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரியணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ எதுக்கு நீ கால் பண்ண சொல்லு? அப்படிங்கும்போது கார்ன் வந்துட்டு, சரி ஒரு அக்ரிமெண்ட்டு நம்ம ஆல்ரெடி தாமஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம்ல, நம்ம 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணுறதா, அதுக்கு சைன் பண்ணணும். அதான் என் பட்லர்கிட்ட சொல்லியிருக்கேன். என் பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். அங்கே வந்துரு அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, அப்போ நீ வீட்டில் இல்லையா? அப்படிங்கும்போது கார்ன் வந்துட்டு இல்லை. பீம் வந்துட்டு கேட்குறாரு, சரி இப்போ நீ எங்கே இருக்க? அப்படிங்கும்போது கார்ன் வந்து சொல்கிறான், என்னைய பற்றி எல்லாமே உனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, ஆ சாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சாத் அப்படிங்கிறது வந்து தாய் லாங்குவேஜில் அந்த அந்த வார்த்தைக்குரிய வார்த்தையால் அந்த டேஷ்னே நம்ம வச்சுக்கலாம். பாஸ்டர், ஆஷோல் சம்திங் இட்ஸ் அ பேட் வேர்ட். ஸோ சம்திங் ஆசாத் அப்படிங்கும்போது நீங்கள் எது வேணால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நீங்கள் எது வேணும் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு கெட்ட வார்த்தை சரிங்களா? நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினா நம்மளுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு கும்மிடுவாங்க. அது காப்பிரைட்ஸ் இது வேறு போடுவாங்க சரிங்களா? பீப்பெல்லாம் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்ன் வந்து சொல்கிறாரு, சரி நீ சைன் பண்ணி வை பேப்பரை, நீ கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இப்போ இங்கோட பிளேஸில் காமிக்கிறாங்க. அந்த கேலரி இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளேஸில் காமிக்கிறேன். இங்கே இருந்துட்டு கேட்குறாங்க, ட்ராயிங் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. யார்? பீமோட ட்ராயிங் வரைஞ்சிருப்பான்ல, அப்போ வரையும்போது ஜீரா வந்து வரைஞ்சிருப்பான். ஜீராவும் இங்கே நேருக்கு இருக்காங்க. ஜீரா வரைஞ்ச ட்ராயிங் ஷீட்டை காமிக்கும்போது அவள் பார்த்துட்டு இது பண்ணுறா. இது வரையும்போது நீ என்ஜாய் பண்ணி தான் வரைஞ்சியா? அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, ஆமாம், ஆனால் நான் லாஸ்ட் டைம் வரைஞ்ச அளவுக்கு வந்து அந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி பண்ண கிடையாது. அப்படிங்கும்போது இங்கே இருந்துட்டு, நீ ட்ரா பண்ணும்போது எப்போவே மாடலோட ரொம்பவே கனெக்ட் ஆகி தானே இருப்ப, ஆனால் எப்படி? அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோம். அதுவும் போக அவர் வந்து நான் ட்ரா பண்ணும்போது வந்து அந்த மாடல் அந்த மொமெண்ட்டில் வந்து என் கூட இல்லை. ஆனால் 2 பேருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம், ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணவே இல்லை. அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு, ஓ அப்படியா? உனக்கு ரொம்பவே உண்மையாகவே பிடிச்சிருக்கா? இல்லைன்னா அவருக்கு வந்து இது வந்து புதுசா இருக்குல்ல, உன்னைய வந்து வெளிய எடுத்துட்டு போய் ஆர்ட் கேலரிக்கு எடுத்துட்டு போறதாகட்டும், அந்த ட்ராயிங்ஸை பார்த்துட்டு ரொம்பவே வந்து அட்மையர் ஆகி 2 பேர் பேசுறதாகட்டும். சரி உனக்கு ஒன்று தெரியுமா? உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்த பார்த்து, ஒரு அழகான விஷயத்த பார்த்து நீ எல்லாம் இன்ஸ்பயரே ஆக மாட்ட. உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் யார் தெரியுமா ஆவாங்க? ஒரு ஆள் ரொம்பவே வந்து கேவலமா, ரொம்ப லோ லைஃப் வாழ்ந்துட்டு, பேடா ரொம்ப ஈவிலா இருக்கக்கூடிய பர்சன். சொல்லப்போனால் நம்ம கான் மாரி ஆளை பார்த்தா தான் உனக்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும், ரொம்பவே பிடிக்கவும் செய்யும்ல. அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு,
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா, அதனால் நீ பேசி என்னை குழப்பி விடாத அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து சொல்கிறாங்க. ஆனால் சரி என்ன என்ன பண்ணலான்னு இருக்க இப்போ நீ? சரி நீ என்ன பண்ணுற, நீ தான் சொன்னேல்ல பீம்க்கு வந்து இந்த ஸ்மாஷிங் திங்ஸ், அதாவது இந்த துணி சாமான சட்டெல்லாம் வந்து அடிக்கிற அந்த இதுவெல்லாம் விஷயம் பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரா வந்து ரக் ரூமை பற்றி சொல்கிறியா? வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரக் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது எந்த மாதிரி கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸு, இந்த டிவி, ஃப்ரிட்ஜு வீட்டில் இருக்க மாதிரியே எல்லா திங்ஸும் இருக்கும். ஈவன் டயர் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது. ஏ டு இசட் இருக்கும். ஸ்மாஷ் ரூமே அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் வச்சுருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் $100, 2000 பாட்டு இல்லை 5000 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க அந்த ஒவ்வொருத்தர் எடுத்து ஏதாச்சும் நான் அடித்து உடைக்கணுங்கிற மாதிரி இது இருக்குல்ல, அடித்தா எனக்கு கோவம் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது அவங்க அவங்க வந்துட்டு பே பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு போகும்போது அவங்க ஒரு காஸ்ட்யூம் தருவாங்க. ஏன்னா அது உடைக்கும்போது அவங்க மேலெலாம் விழுகக்கூடாதுல்ல. கண்ணாடியாக இருக்குது, நச்சு ஸ்பார்க்காகி மேலே விழுந்துருச்சுன்னா அடிபட்டுரும்ல. ஸோ அந்த கிளாஸு, சேஃப்டி ட்ரெஸ்ஸு, சேஃப்டி கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவோம். அது ஃபேஸுக்கு கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு அனுப்புவாங்க. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி அதுதான் ரக் ரூம்னு சொல்லுவாங்க. போயிட்டு அடித்து அந்த பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரத்துக்கு போய் நான் 2000 பாட் பே பண்ணி இது பண்ணி அந்த 1 மணி போயிட்டு அங்கே அந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குமோ அதை நம்ம அடித்தோம். இதே நம்ம $5000 2 மணி நேரத்துக்கு இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொருட்கள் நிறையா இருக்கும். நம்ம கோவம் தீர்ற வரைக்கும் அந்த பேட்டை வச்சு அடின்னு அடித்து நொறுக்கிறது தான் ரக் ரூம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் காசு கொடுத்து நம்மளே பொருளும் உடைக்கிறது. இதுதாங்க கான்செப்ட் அந்த ரக் ரூமோடது. சரிங்களா? அப்போ இங்கே வந்து சொல்கிறேன், ஆமாம் இங்கே வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அதுதான் மேபி அவருக்கு பிடிச்சிருக்கலாம் அது. உனக்கு அது பிடிச்சிருக்கலாம். ஆனால் டஃப் லவ் வந்து உனக்கு கானில் தான் இப்போ கானை தான் ரொம்ப பிடிக்கும். ஜீரா வந்துட்டு போதும் நிறுத்து. அவனை பற்றி பேரை பற்றி நீ இடிக்காத. எனக்கு கானையவே பிடிக்காது. மறுபடியும் அவன் பேர் சொல்கிறத கொஞ்சம் நிறுத்து. அவனை பார்த்தாலே இப்படி எரிச்சலாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்கிறேன். இங்கே இருந்துட்டு என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கான் வந்து கரெக்டாக வந்து கால் பண்ணுறாங்க. ஜீரா ஃபோனும் அப்படியே ரிங் அடிச்சிட்ருக்கு. ஜீரா வந்துட்டு நரகம் எனக்கு கூப்பிடுது அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு என்ன அப்படிங்கும்போது அதான் கால் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து சொல்கிறான். அப்போ எடு அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, நான் நேற்று நைட்டு வேறு கால் பண்ணேன், நான் அட்டனே பண்ணலை அப்படிங்கும்போது சரி இப்போ அட்டன் பண்ணுறேன். ஆனால் இன்னும் ஒரு அலபே கிரியேட் பண்ணணும். நேற்று நைட்டு நான் உன் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லணும் சரியா? அப்படிங்கும்போது இங்கே இருந்துட்டு சரி நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது கால் அட்டன் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோன்னே சரி என்ன நடந்துச்சு, உன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாக்கலாம் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்கிறான். எதை பற்றி அப்படின்னு ஜீரா கேட்கும்போது கான் வந்துட்டு நைட் நீ ஏன் கால் அட்டன் பண்ணல, பண்ணாமல் இருந்தேல்ல, அதை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு கான் சொல்கிறேன். ஜீரா வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டோட ப்ளேஸில் இருந்தேன், கால் அட்டன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கால் அட்டன் பண்ணல. இப்போ வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருந்துகிட்ருக்கேன். வேணா அவங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கும்போது ஃபோன் தூக்கி ஜீரா வந்துட்டு இங்கிட்ட கொடுத்துட்றான். இங்கே வந்து சொல்கிறா, ஜீரா நேற்று நைட்டுலேருந்து என் கூட தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பக்கம் கான் ஒன்றுமே பேச மாட்டான். ஹலோ உங்களுக்கு கேட்குதா, நான் கேட்குதா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஜீரா வாங்கிக்கிறோம் ஃபோனை. ஜீரா வந்துட்டு ஹலோ அப்படின்னோன்னே கான் சொல்கிறேன், இங்கே பாரு, நீ என் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த ஃபோன் காலு நீ மட்டும்தான் பேசணும், வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. இப்போ நீ கொடுத்தல்ல, அதனால் உன்னோட சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுறேன் சரியா? அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சாரி நான் நினச்சிட்டேன் நீங்கள் வந்து என்னை நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி, அதனால தான். சரி இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க, நம்ம இப்படி தான் கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கும்போது ஆனந்த் சொல்கிறான், சீக்கிரம் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு எந்த மாதிரி சர்ப்ரைஸ் அப்படிங்கும்போது கான் வந்து டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஜீரா வந்துட்டு சே என்ன பொழப்பையா இது, போதுண்டா சாமி உன் கூட பொழைக்கிறது, சர்ப்ரைஸ் வேறு வச்சுருக்காடா, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். இப்போ ஃப்ளவர் ஷாப் வந்து காமிக்கிறாங்க. ஃப்ளவர் ஷாப் முன்னாடி வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்தோட பேசியிருப்பான், பிஎம் கூட ஜீரா கூடலாம் காணும். இப்போ அந்த ஃப்ளவர் ஷாப்பில் உள்ளே போகிறாரு. போயிட்டு எனக்கு ஒரு பொட்டிக் வந்து ரெடி பண்ணுங்க டியூப்பிள் வச்சுட்டு அப்படிங்கும்போது ஷாப்
டியூப்பில் இருக்கக்கூடிய சேல்ஸ்கள் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன கலரில் சார் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது கான் வந்து சொல்கிறார், எனக்கு ரெட் கலரில். அப்படிங்கும்போது சேல்ஸ் கையில் இருந்துட்டு இதை வச்சு உங்களுக்கு ரேப் பண்ணி தரட்டும். ரேப் பண்ணி தரதுன்னா அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும், சுற்றி தருவாங்க இல்லைங்களா? அது சிலர் வந்து பேப்பர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சிலர் வந்து க்ளோத் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சிலர் வந்து க்ரீன் கலர் லீவ்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் அவங்க கேட்டிருக்காங்க, இதை வச்சு உங்களுக்கு ரேப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உடனே கான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு சரிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேல்ஸ் கேர்ள் வந்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி ரேப் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் கேர்ள் சொல்கிறாங்க. கான் வந்துட்டு சரி சும்மா சொல்லணுன்னா ஒரு தாட்டி நான் அந்த கொடுக்குற பொருளை அவங்க வாங்கினோன்னே என் மேலே அவங்களுக்கு லவ் வந்துடணும், அந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் பண்ணி கொடுக்குற பொக்கே அப்படின்னோடனே சேல்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பொட்டிக்கில் இருந்து அந்த ஃப்ளவர் அந்த டியூப் பொட்டிக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கானோட ப்ளேஸில் காமிக்கிறாங்க. கான் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது, அவன் ரூமில் நுழையும் போதே அந்த இது பக்கத்தில் கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரில் பீம் படுத்துட்ருக்காரு. டக்குன்னு சத்தம் கேட்டோன்னே கான் வந்துட்டு கேட்குறாரு, என்ன நைட்டெல்லாம் சரியான தூக்கம் இல்லை போல் இருக்கே அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னோடனே பீம் வந்துட்டு சரி கையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டிக் பார்க்குறாரு. பொட்டிக்குன்ட்டேன். பொக்கேவை பார்த்துட்டு ஆமாம் யார் கொடுத்தாங்க உனக்கு இது அப்படின்னோடனே கான் வந்துட்டு நானா எனக்கா வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்கிறாரு, நீயா நீ பூவெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும்போது கான் வந்துட்டு போதும் போதும் இப்போதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் பூவெல்லாம் வாங்கிக்கிறக்கு அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு எது எல்லாம் சரி இருக்கட்டும், சரி எல்லாம் நான் சைன் போட்டாச்சு அப்படிங்கும்போது கான் வந்துட்டு ஃபோன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பட்லர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஜீரா வந்து வந்துட்டார் அப்படிங்கும்போது கான் வந்து சொல்கிறாரு, சரி எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட்க்குரிய டைம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கீழே இறங்கி வராங்க. ஜீரா வந்து லிஃப்ட்டுக்கு வெளியே நின்றுருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜீரா வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். பார்த்துட்டு பீம் வந்து வெளியே வராரு. கேட்குறாரு, உனக்கு தான் கான் கொடுப்போம் உனக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கும்போது சொல்லிட்டு மண்டையாடுற ஜீரா. அது நிமிஷம் நீங்கள் வந்து ஓகேவா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து பீம் பார்த்து கேட்கும்போது பீம் வந்து சொல்கிறான், உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். ஆனால் அதை விட எனக்கு என்ன பயம்னு கேட்டேன்னா கவலைன்னு கேட்டேன்னா நீ என்னைய பற்றி என்ன நினச்சிருப்பேங்கிறத நினச்சி தான் எனக்கு ரொம்பவே கவலையாகவே இருக்குது அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு கேட்குறாங்க, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நீங்களும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று நான் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னுமே நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு அப்போது இப்போ வரையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது போதாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு உங்களோட நல்ல பக்கங்களை மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே நான் பார்த்துருக்கேன், நான் உங்களோட எல்லா சைடுமே லைஃப்பில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு இப்போ எல்லா சைட்லேயும் நீ எல்லா முகத்தையும் நீ பார்க்கணுன்னு நினைக்கிற, எல்லாமே பார்த்துட்டு உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நீங்கள் அவ்வளோ ஈஸியான பர்சனெல்லாம் கிடையாது இவ்வளோ சீக்கிரமாக உடச்சிட்றக்கு அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு ஆனால் நீ உடச்சிட்டியே என்னைய அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு நான் உங்களை ரொம்பவே வந்து டவுனாக ஃபீல் பண்ண வைக்கல, நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் டைமாக இருக்கட்டும், டைம் எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறேன், 2 பேர்த்துக்குள்ளே ஒரு நார்மலாக மீட் பண்ணணும், பேசணும், ஒரு கேஷுவலாக ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வேணாங்கிறத மட்டும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீரா சொன்னேன். பீம் வந்துட்டு சரி நான் அவ்வளோ ஈஸியாகவும் அதையும் நான் எடுத்துக்கவும் கிடையாது அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சரி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை நான் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு கண்டிப்பாக என் வீட்டில் நீ ட்ராப் பண்ணுறதுக்குன்னு ஸ்பேஸ் கண்டிப்பாக ரெடியாக்கி வச்சுருப்பேன்னு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு வெறும் ட்ரா மட்டும்தான் பண்ணணும், ட்ராயிங் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பீம் வந்துட்டு சிரிச்சிட்டு சரி எனக்கு புரியுது, நான் அதுக்கு இன்சிஸ்ட் பண்ணல ஒன்றும் ஆனால் நான் சில லெசன்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன், சரியா சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னா தலைவர் ரொம்ப குஷியாக கிளம்புற ஜீரா வந்துட்டு சரி அப்படின்னோன்னே
ஜீரா வந்து லிஃப்ட்டில் மேலே போகிறாரு, நம்ம பீம் வந்து வெளியே வராரு. இதோட இப்போ பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வந்து நான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து எபிசோட் நம்பர் 6ஓட பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுறேன். பர்ன் அவுட் சிண்ட்ரம், சுடுகின்ற நிலவு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். பார்த்துக்குங்க. பிஎல் ஃபேன்ஸுக்கு குறிப்பாக. Hope you watch. Thank you.